இன்னைக்கு 12 மணிக்கெல்லாம் முழிச்சுக்கினேன் நண்பர்களே. ஏன்னா தூக்கத்தில் திடீர்னு பார்த்தா தான் தெரியுது ஜன்னல் ஓப்பனில் இருக்குன்ட்டு. அதெல்லாம் பார்த்துட்டு நைட்டு தூக்கம் வராமல் லேட்டாக தான் இருந்தேன், 7:30 மணிக்கு மேலே. வெளியே வந்து பார்த்தா மரத்தில் புதுசாக நிறைய இலை வந்துட்டு இருக்கு. 4 நாள் முன்னாடி ஒரு இலை கூட இல்லாமல் இருந்தது. எப்பவும் போல் என்னை கடைக்கு அனுப்பி விட்டாங்க. அங்கே போயிட்டு வரும்போதெல்லாம் வீடியோ எடுத்துன்னு வரலான்னு பார்த்தா எல்லாம் ஸ்கூல் போயிருக்கோம். அதனால் நான் அதெல்லாம் வீடியோ எடுக்காமல் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு 80 ஸ்குவாட்ஸ் தான் போட்டேன். 80 ஸ்குவாட்ஸ் போட்டு முடிச்சுட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தார்ல கண்ணாடி தொட போகிறோம் அப்படின்ட்டு. அதனாலே இன்னைக்கு ஞாபகம் வந்து கண்ணாடி தொடச்சின்னு இருந்தேன். கண்ணாடி தொடச்சி முடிச்சுட்டு கண்ணாடியை பார்க்கும்போது தான் க்ளீன் அண்ட் பர்ஃபெக்டாக இருந்துச்சு கண்ணாடி. கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிட்டு வந்தேன். வந்ததும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 முட்டையை மட்டும் வேக வச்சு சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக வேலைக்கு கிளம்புனேன். வர வர என் முடி மேலே சில பேர் கண்ணு வைக்கிறாங்க. என்னடா இந்த முடிக்கே இவ்வளோ பண்ணுறியேன்னெலாம் கேட்காதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஹேர் ஸ்டைலு. சில பல காரணங்களால் அந்த ஹேர் ஸ்டைல் நானே மாற்றிட்டேன். இந்த திரும்பியே சுற்றி பார்த்துக்கினே அப்படியே ஆட்டோ பிடிக்கலான்னு போயின்னு இருந்தேன். அப்புறம் நான் வேலை செய்கிற இடத்துக்கு போயிட்டேன். அப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு தக்காளி சாதம் தான் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு எடுத்துன்னு போயிருந்தேன். அப்புறம் இன்றைக்கி சன்செட் பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் சூரியனை மேகங்கள் சூழ்ந்து மறைத்து விட்டது. மேலே ஒரு பூனை தான் தூங்கின்னு இருந்துச்சு. அப்புறம் எனக்கு மாங்காய் தோப்பு அல்வா கொடுத்தாங்க. ஆனால் அது அல்வா கிடையாது, பாயசம் தான். நான் அதை லேட்டாக சாப்பிட்டேன்றதால அது பார்க்க அல்வா மாதிரி இருந்துச்சு. 8:40க்குலாம் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு என் டின்னருக்கு சப்பாத்தியை சாப்பிட்டு அதோடைய நாள் முடிச்சிக்கணும். பாய் கைஸ், நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்.